எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு தாங்க வச்சுருந்தோம். சங்கரா மீன் குழம்பு ரொம்ப ருசியாக நல்லா இருந்ததுங்க. மீன் குழம்பு பழைய மீன் குழம்பு இன்னும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அது எப்படி வச்சேன்னு பார்க்கலாங்க. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மீனில் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறோம். இந்த 1 கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி ஆட்டம் சேர்த்திக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 5, 6 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். மிளகு 1 ஸ்பூனு. அடுத்து சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் ஆட்டம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அப்படியே வணங்கட்டும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு கலர் மட்டும் ரொம்ப கலர் மாற வேண்டாம். ஓரளவு கலர் மாறினா சரி. கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். சேர்த்தி அப்படியே அடுப்பு கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் வணங்கி வரட்டுங்க. வணங்கி வந்தது மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டு கருவேப்பிலத்தில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க 1 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. ஒரு கிளறு நல்லா கிளறிக்கலாங்க. அப்படியே ஒரு வணக்கிக்கலாம். அப்படியே பச்சை வாசம் போட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். நான் புளி ஊற்றிட்டேங்க. ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அதை அப்படி ஊற்றிட்டேன். அது வீடியோவில் காட்டல. அடுத்து பார்த்திங்கன்னா, தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை வாசமெல்லாம் போகட்டும். பச்சை வாசம் போனதுமே மீன் போட்டுக்கலாங்க. ஒரு மீனாக போட்டுக்கலாங்க. மீன் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. சிம்லேயே விட்டுறலாம். மீன் வெந்து வந்துடுங்க. மீன் போட்டதுமே மல்லி தலை சேர்த்திக்கலாங்க. மீன் போட்டாச்சு பாருங்கள். அடுத்து மல்லித்தலை சேர்த்திக்கலாங்க. மல்லித்தலை சேர்த்தி ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. மீன் சீக்கிரமாக வெந்துடுங்க. பார்த்து இறக்கணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா மீன் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம மீன் பொரிச்ச எண்ணெய் தான் இருக்குதுங்க. கொஞ்சமாக இருந்தது அப்படியே மீன் குழம்புலேயே சேர்த்திக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள், சேர்த்தியாச்சு மீன் பொரிச்ச எண்ணெயை அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கலந்து விட்டுக்கிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு ஆற வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூடான சாதத்தில் மீன் குழம்பு ஆறி இருக்கணுங்க. அப்படி போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வச்சிருந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் வாரத்தில் ஒரு முறை அந்த மாதிரி சேர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க.